Hello students, welcome to SolveMath YouTube channel. 10th Mathematics Public Question Paper September 2020. இந்த question paper நம்ம discuss பண்ண போறோம் இப்ப. Question number 1. A equal to set of 1, 2, B equal to set of 1, 2, 3, 4, C equal to set of 5, 6 மற்றும் D equal to set of 5, 6, 7, 8 எனில் கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆனா A cross B contained B cross D இதான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. இந்த டெக்ஸ்ட் புக்கில் கொஸ்டின் நம்பர் 3rd one. ஓகே, அது இங்கிலீஷில் பாருங்க. இஃப் A equal to set of 1, 2, B equal to set of 1, 2, 3, 4, C equal to set of 5, 6 and D equal to set of 5, 6, 7, 8, then state which of the following statement is true. The first option A is correct option. A cross C contained is a subset of B cross D. Okay, the question text book la question number 3rd one. Okay, next second question பாருங்க. second question வந்து creative question. first chapter வந்து creative question கேட்டிருக்காங்க. f of x equal to x square minus x எனில் f of x minus 1 minus of f of x plus 1 equal to, இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா ஆன்சர் என்ன வருதுன்னா E ஆப்ஷன் 2 minus 4x இதுதான் கரெக்டான ஆன்சர். Let f of x equal to x square minus x, then f of x minus 1 minus of f of x plus 1 is option C 2 minus 4x. அதான் ஆன்சர் வரும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தெரியும். இது கிரியேட்டிவ் ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவ் இது. தேர்ட் ஒன் பாருங்க. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி எந்த மிகை முழுவின் கணத்தையும் 9ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள். ஆன்சர் 0, 1, 8. அது ஆனதான் கரெக்டான ஆன்சரு. யூசிங் யூக்ளிட் டிவிஷன் லெமா, இஃப் த கியூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் டிவைடட் பை 9, தென் த பாசிபிள் ரிமைண்டர்ஸ் ஆர். ஆன்சர் ஏ 0, 1, 8. இந்த டெக்ஸ்ட் புக்கில் செகண்ட் சாப்டரில் செகண்ட் கொஸ்டின். தேர்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4th ஒன். A equal to 2 power 65 மற்றும் B equal to 2 power 64 plus 2 power 63 plus 2 power 62 plus etc plus 2 power 0 என கொடுக்கப்பட்டுள்ளது. பின் வருவற்றில் எது உண்மை? ஆனால் B ஆனது A ஐ விட 2 power 64 அதிகம். ஆவன்னா A மற்றும் B சமம். B ஆனது A ஐ விட 1 அதிகம். அப்போ E என்னதான் இது கரெக்டான ஆன்சரு. A ஆனது B ஐ விட 1 அதிகம். இது டெக்ஸ்ட் புக்கில் செகண்ட் சாப்டரில் 12th கொஸ்டின். இங்கிலீஷில் பாருங்கள். இஃப் A equal to 2 power 65 and B equal to 2 power 64 plus 2 power 63 plus 2 power 62 plus etc plus 2 power 0, which of the following is true? அதுக்கு ஆன்சர் D தான் கரெக்டான ஆன்சரு. A is larger than B by 1. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5th ஒன். இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின். இது கிரியேட்டிவ் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின். இது கிரியேட்டிவ். a ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பை b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இன் மதிப்பு. ஆக்சுவலி இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு மைனஸ் நம்ம காமனாக வெளியில் எடுத்துடுறோம். வெளியில் எடுக்கும்போது இங்கே என்ன வரும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், இங்கேயும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வந்து இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது நியூமரேட்டரில் என்ன டைம் வரும்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வரும். டினாமினேட்டரில் சேம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வரும். அப்போ ரெண்டு டைம் கேன்சல் ஆகும்போது ஆன்சர் 1 வந்துடும். அப்போ ஆன்சர் 1 தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. அப்போ இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் அதே தான், கொஸ்டினும் அதே தான். ஆன்சர் 1. ஓகே, இது கிரியேட்டிவ் கொஸ்டின். தட் இஸ் அல்ஜிப்ரா 3rd சாப்டரில் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் 2 கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6th ஒன். ஒரு நிரல் அணியின் நிரல் மாற்று அணி. அதுக்கு ஆன்சர் வந்து நிறை அணி, அதான் ஆன்சரு. ஏன்னா த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ காலம் மேட்ரிக்ஸ் இஸ் ரோ மேட்ரிக்ஸ். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சரு. டெக்ஸ்ட் புக்கில் 3rd சாப்டரில் 17th கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7th ஒன். ட்ரையாங்கிள் LMN இல் ஆங்கிள் L ஈக்குவல் டு 60 டிகிரி, ஆங்கிள் M ஈக்குவல் டு 50 டிகிரி. மேலும் ட்ரையாங்கிள் இந்த முக்கோணம் LMN சிமிலர் டு ட்ரையாங்கிள் PQR எனில் ஆங்கிள் R இன் மதிப்பு அதான் பார்க்க போகிறோம். In triangle LMN, angle L equal to 60 degree, angle M equal to 50 degree. If triangle LMN similar to triangle PQR, then the value of angle R is
ஆன்சர் வந்து 70 டிகிரி. இதுக்கு ஆன்சர் வந்து 70 டிகிரி தான் கரெக்டான ஆன்சரு. டெக்ஸ்ட் புக்கில் 4th சாப்டரில் செகண்ட் கொஸ்டின். எனக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8th ஒன். இந்த டெக்ஸ்ட் புக்கில் 4th சாப்டரில் 15th கொஸ்டின். படத்தில் உள்ளவாறு ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் பியில் தொடுகோடு பிஆர் எனில் ஆங்கிள் பிஓக்யூ ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிள் பிஓக்யூ என்ன ஆங்கிள் வரும்னு கேட்டிருக்காங்க. அதான் கொஸ்டின். இப்போ இங்கிலீஷில் பாருங்கள். in the figure, if PR is tangent to the circle at P and O is the center of the circle, then angle POQ is ஆன்சர் என்ன வரும்னா இதுக்கு 120 டிகிரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷனு. இது டெக்ஸ்ட் புக்கில் 4th 15th கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9th ஒன். இது 5th சாப்டரில் 3rd கொஸ்டின். x = 11 என கொடுக்கப்பட்ட நேர்கோட்டின் சமன்பாடானது YHக்கு இணை. அது ஆவணா தான் கரெக்டான ஆன்சரு. The straight line given by the equation x = 11 is parallel to y axis. அதான் கரெக்டான ஆன்சரு. 5th சாப்டர் 3rd கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10th ஒன். கிரியேட்டிவ் கொஸ்டின். இது 3rd கொஸ்டின். இது வரைக்கும் இது 3வது கொஸ்டின். கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. 3வது கொஸ்டின். இது வந்து எந்த சாப்டர்னா 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி. அதுலேருந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. tan θ plus cot θ = 2 எனில் tan square θ plus cot square θவின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. If tan θ plus cot θ = 2, then the value of tan square θ plus cot square θ is ஆன்சர் வந்து 2 தான் வரும். நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த கிவன் பார்ட் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். tan θ plus cot θ ஹோல் ஸ்கொயர் = 4. அந்த 2 ஸ்கொயர் பண்ணும் 4 வந்துடும். a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab. a ஸ்கொயர்னா tan ஸ்கொயர் θ, b ஸ்கொயர்னா cot ஸ்கொயர் θ plus 2 into tan θ cot θ. tan θ into cot θ வேல்யூ 1, அப்போ 2 வரும், ஈக்குவல் டு 4. இந்த 2 அங்கே போகும்போது மைனஸ் ஆகிடும். 4 - 2 2. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, tan ஸ்கொயர் θ ப்ளஸ் cot ஸ்கொயர் θ வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் 2 தான் கரெக்டான ஆன்சரு. இப்போ 2. ஓகே, இது கிரியேட்டிவ் கொஸ்டின். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11th ஒன். இதுவும் கிரியேட்டிவ் கொஸ்டின் தான். எந்த சாப்டரில் கேட்டிருக்காங்கன்னா 7th சாப்டர். ஓகே, 7th சாப்டர்லேருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 24 சென்டிமீட்டர் உயரமும் 6 சென்டிமீட்டர் ஆரமும் உடைய களிமண்ணினால் செய்யப்பட்ட ஒரு கூம்பினை ஒரு சிறுமி கோலமாக மாற்றினால் கோலத்தின் ஆரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 6 சென்டிமீட்டர். A child reshapes a cone made up of clay of height 24 centimeter and radius 6 centimeter into a sphere. Then the radius of the sphere is 6 centimeter. Okay, 6 centimeter எப்படின்னா அதோட வால்யூம் ஆஃப் தி கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர். ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுங்க. வால்யூம் ஆஃப் தி கோனுக்கு ஃபார்முலா வந்து 1/3 πr²h. ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும் 6 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 24 சென்டிமீட்டர். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். வால்யூம் ஆஃப் தி கோன் என்ன ஃபார்முலானா 4/3 πr³. 4/3 πr³. அதுலேருந்து r³ கண்டுபிடிச்சா என்ன ஆன்சர் வரும்னா r³ = 6 × 6 × 6 3 டைம்ஸ் வரும். அப்போ ஆரோட வேல்யூ 6 சென்டிமீட்டர். இது கிரியேட்டிவ் கொஸ்டின். 4th கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. 12th ஒன். R1 அலகுகள் ஆரமுள்ள ஒரு கோலப்பந்து உருக்கப்பட்டு R2 அலகுகள் ஆரமுடைய 8 சம கோலப்பந்துகளாக ஆக்கப்படுகிறது எனில் R1 = R2. இது ஆன்சர் வந்து ஆனால் 2:1. ஆக்சுவலி டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் தான். டெக்ஸ்ட் புக்கில் 7th சாப்டரில் 12th கொஸ்டின். இது இங்கிலீஷில் பாருங்கள். A spherical ball of radius R1 units is melted to make 8 new identical balls each of radius R2 units. Then R1 = R2 is option A 2:1. இதுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13th ஒன்று. 100 தரவு புள்ளிகளின் சராசரி 40 மற்றும் திட்ட விலக்கம் 3 எனில் விளக்கங்களின் வர்க்க கூடுதலானது என்னன்னு கேட்டிருக்காங்க. The mean of 100 observations is 40 and their standard deviation is 3. The sum of squares of all deviation is. அதுக்கு ஆன்சர் வந்து B. அது ஆவணா தான் ஆன்சர் கரெக்டான ஆன்சரு. 1,60,900 தான் ஆன்சரு. இதுக்கு டெக்ஸ்ட் புக்கில் 8th சாப்டரில் 4th கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14th ஒன். ஆங்கில எழுத்துக்கள் A, B, C, etc. Z இலிருந்து ஓர் எழுத்து சமவாய்ப்பு முறையில் தேர்வு செய்யப்படுகிறது. அந்த எழுத்து எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்தகவு. எக்ஸுக்கு முன்னாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் பாருங்கள் 23/26. ஆக்சுவலாக எக்ஸ் என்பது எந்த லெட்டர்னா 23rd லெட்டர். அங்கே என்ன எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களையும் கொடுத்துருக்காங்க. ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கிலீஷில் பாருங்கள்.
If a letter is chosen at random from the English alphabets A, B, C, etc. Z, then the probability that the letter chosen precedes X. இப்போ எக்ஸுக்கு முன்னாடின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் எத்தனாவது லெட்டராக இருக்கும் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்குது. எக்ஸ் வந்து எத்தனாவது லெட்டர்னா 24th லெட்டர் தான் எக்ஸ். எக்ஸ் ஒய் இசட். இப்போ 24, 25, 26. அப்போ எக்ஸ் வந்து 24 லெட்டரு. அதுக்கு முன்னாடி எத்தனை லெட்டர் இருக்குன்னா 23 லெட்டர்ஸ் இருக்கும். அதில் ஒரு லெட்டர் தான் நம்ம சூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 23 சான்சஸ் இருக்குது. எக்ஸுக்கு முன்னாடி லெட்டர் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 23 இருக்குது. அப்போ 23 சான்சஸ் இருக்குது. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 26. அப்போ 23/26 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சரு. டெக்ஸ்ட் புக்கில் 8th 12th ஒன் தான் இந்த கொஷின். ஓகே, இதில் 1 மார்க் பொறுத்தளவு 4 கொஷின்ஸ் வந்து கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 10 கொஷின்ஸ் டெக்ஸ்ட் புக்லேருந்து கேட்டிருக்காங்க. பார்ட் 2 பாருங்க. எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 28க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். ஆன்சர் எனி 10 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 28 இஸ் கம்பல்சரி. 15th ஒன்று A cross B equal to set of 3,2, 3,5, 5,2, 5,4 எனில் A மற்றும் B ஐ காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 16th கொஸ்டின் பாருங்க. F n to n என்ற சார்பு f of m equal to m square plus m plus 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுக. அப்போ இங்கிலீஷ் என்னன்னா show that the function f mapping from n to n defined by f of m equal to m square plus m plus 3 is one-to-one function. இதான் கொஸ்டின் நம்பர் 16th ஒன்று. ரெண்டுமே ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 17 m மற்றும் n இயல் எண்கள் எனில் எந்த m இன் மதிப்புகளுக்கு 2n into 5m என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும். If m, n are natural numbers, for what values of m does 2n into 5m end in 5? இது செகண்ட் சாப்டர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 18th ஒன்று. ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு an equal to set of n square, n ஒரு ஒற்றை எண், n square by 2, n ஒரு இரட்டை எண் எனில் மூன்றாவது மற்றும் நான்காவது உறுப்புகளை காண்க. Find the third and fourth terms of a sequence if an equal to n square, if n is odd, n square by 2 if n is even. Actually செகண்ட் சாப்டர். இப்போ 17th ஒன்றும் 18th ஒன்றும் செகண்ட் சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 19th ஒன். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 10 ஸ்கொயர் இன் மதிப்பு காண்க. இதிலிருந்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா 20 ஸ்கொயரின் மதிப்பு காண்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 10 ஸ்கொயர் and hence deduce 2 square plus 4 square plus 6 square plus etc plus 20 square. இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 20th ஒன் பாருங்க. 9x square plus 3kx plus 4 equal to 0 என்ற இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் k இன் மதிப்பு காண்க. Find the value of k for which the equation 9x square plus 3kx plus 4 equal to 0 has real and equal roots. Next question number 21. A equal to matrix of root 7 minus 3 minus root 5 to root 3 minus 5 எனில் மைனஸ் a இன் நிறை நிரல் மாற்று அணியை காணுங்க. இங்கிலீஷ் என்னன்னா ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் தி டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் a. இது ஆக்சுவலாக தேர்ட் சாப்டரு. இந்த 21ல தேர்ட் சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 22 பாருங்க. பின் வருவனவற்றில் ட்ரையாங்கிள் ஏபிசியில் AD ஆனது ஆங்கிள் A இன் இரு சமவெட்டி ஆகுமா என சோதிக்கவும். AB equal to 5 cm, AC equal to 10 cm, BD equal to 1.5 cm மற்றும் CD equal to 3.5 cm. Check whether AD is bisector of angle A of triangle ABC in the following. AB equal to 5 cm, AC equal to 10 cm, BD equal to 1.5 cm and CD equal to 3.5 cm. Next question number 23. 4,10 மற்றும் 14,10 மற்றும் 14,-6 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை காண்க. Find the slope of the line joining the points 14,10 and 14,-6. இது 5th சாப்டர்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 22 வந்து 4th சாப்டர். கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
சிக்ஸ்த் சாப்டர். நிரூபிக்கவும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus sin theta by 1 minus sin theta equal to secant theta plus tan theta. Prove. Square root of 1 plus sin theta by 1 minus sin theta equal to secant theta plus tan theta. Question number 25. ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க. Find the diameter of a sphere whose surface area is 154 meter square. இது சாப்டர் வந்து 7th சாப்டர். Question number 26. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் புறப்பரப்பினை காண்க. If the base area of a hemispherical solid is 1386 square meters, then find its total surface area. இது 7th சாப்டர்ல क्वेश्चन கேட்டிருக்காங்க. Next 27, the last chapter, that is 8th chapter, statistics and probability. அதில் இந்த क्वेश्चन வந்திருக்கு. கீழ்காணும் தரவுகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழுவை காண்க. ஒரு டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் தி டேட்டா 63, 89, 98, 125, 79, 108, 117, 68. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28. ஒரு உள்ளிடற்ற உருளையின் உயரம் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 9 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் ஆகும். உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவினை காண்க. இங்கிலீஷ் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா இங்கிலீஷ் வெர்ஷனில் ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் தி அயன் யூஸ்டு டு மேக் ஏ ஹாலோ சிலிண்டர் ஆஃப் ஹைட் 9 சென்டிமீட்டர் அண்ட் ஹூஸ் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடி ஆர் 3 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஆக்சுவலாக இது 8th சாப்டர். 8th சாப்டர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 29. ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. சரிபார்க்கவும். இங்கிலீஷ் வெர்ஷனில் பாருங்க. லெட் ஏ ஈக்குவல் டு தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8, பி ஈக்குவல் டு தி செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8, சி ஈக்குவல் டு தி செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர். Verify that A intersection B cross C equal to A cross C intersection B cross D. இது first chapterல உள்ள 5 mark question. அது first exercise கேட்டாங்க. Next question number 30. A equal to set of 1, 2, 3, 4 மற்றும் B equal to set of 2, 5, 8, 11, 14 என்பன இரு கணங்கள் என்க. F mapping from A to B எனும் சார்பு f of x equal to 3x minus 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சார்பினை அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம், வரைபடம் ஆகியவற்றால் குறிக்கவும். அது இங்கிலீஷ் வெர்ஷனில் பாருங்க. let A equal to set of 1, 2, 3, 4 and B equal to set of 2, 5, 8, 11, 14 be two sets. Let f mapping from A to B be a function given by f of x equal to 3x minus 1. Represent this function by arrow diagram in a table form as a set of ordered pairs in a graphical form. இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 31. 100க்கும் 1000க்கும் இடையே 11ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் காண்க. ஆக்சுவலி செகண்ட் சாப்டர். ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் between 100 and 1000 which are divisible by 11. Next question number 32. தீர்க்க 6x plus 2y minus 5z equal to 13, 3x plus 3y minus 2z equal to 13, 7x plus 5y minus 3z equal to 26. Solve question கேட்டிருக்காங்க. இது question number actually question number 32 third chapter கேட்டிருக்காங்க. first exercise. question number 33. பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் மீபோவா காண்க. அது மீச்சிறு பொது வகுத்தி காண்க. x power 4 plus 3x cube minus x minus 3, x cube plus x square minus 5x plus 3. Find the GCD of the polynomials x power 4 plus 3x cube minus x minus 3 and x cube plus x square minus 5x plus 3. This is chapter 3. Again chapter 3 கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட்
x square by y square minus 10x by y plus 27 minus 10y by x plus y square by x square என்ற கோவையின் வர்க்கமூலம் காண்க. Find the square root of the expression x square by y square minus 10x by y plus 27 minus 10y by x plus y square by x square. ஆக்சுவலாக இது ஓல்டு புக்கு. இந்த ரிவைஸ்ட் எடிஷனில் இந்த கொஸ்டினை டெலிட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த ஓல்டு புக்லேருந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் எடிஷன். அதில் உள்ள ஸ்கொயர் ரூட் சம் இது. ரிவைஸ்ட் எடிஷனில் இந்த சம் கிடையாது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 35. A equal to மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் B equal to another மேட்ரிக்ஸ் எனில் AB whole transpose equal to B transpose A transpose என்பதை சரிபார்க்க. A, the given matrix A and B show that AB whole transpose equal to B transpose A transpose. ஓகே, இந்த சாப்டர் 3 அதில் மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 36. கோண இரு சமவெட்டி தேற்றத்தினை எழுதி நிறுவுக. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஆங்கிள் பைசெக்டர் தேரம். இது சாப்டர் 4th கொஸ்டின். 4th சாப்டரில் 36 கொஸ்டின். அது 4th சாப்டர் கேட்டிருக்காங்க தேரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 37. -4, -2, -3, -3, k, 3, -2 மற்றும் 2, 3 ஆகியவற்றை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பளவு 28 சதுர அலகுகள் எனில் k இன் மதிப்பு காண்க. அப்போ இங்கிலீஷ் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் k if the area of a quadrilateral is 28 square units whose vertices are -4, -2, -3, k, 3, -2 and 2, 3. ஆக்சுவலாக ஃபிஃப்த் சாப்டர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 38. 60 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியிலிருந்து செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் இறக்க கோணங்கள் முறையே 38 டிகிரி மற்றும் 60 டிகிரி எனில் 38 டிகிரி மற்றும் 60 டிகிரி எனில் விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்க. இப்போ tan 38 டிகிரி ஈக்குவல் டு 0.7813, √3 ஈக்குவல் டு 1.732 ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் தி டாப் ஆஃப் ஏ டவர் 60 மீட்டர் ஹை த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் and bottom of a vertical lamp post are observed to be 38 degree and 60 degree respectively. Find the height of the lamp post. The given values கொடுத்துட்டாங்க. tan 38 degree equal to 0.7813, √3 equal to 1.732. The question number 38. trigonometryலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த trigonometry chapter 6. number 39. விட்டம் 20 சென்டிமீட்டர் உள்ள ஒரு உருளை வடிவ கண்ணாடி குவளையில் 9 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது. ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 4 சென்டிமீட்டர் உடைய ஓர் சிறிய உள்ளிடற்ற உலோக உருளை நீரில் முழுமையாக மூழ்கும் போது ஏற்படும் நீரின் உயர்வை கணக்கிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A cylindrical glass with a diameter 20 centimeter has water to a height of 9 centimeter. A small non-hollow cylindrical metal of radius 5 centimeter and height 4 centimeter is immersed முழுகிறதுன்னு அர்த்தம். immersed in it completely. Calculate the rise of water in the glass. ஆக்சுவலாக 7th சாப்டர்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40. 7 போட்டிகளில் ஒரு கிரிக்கெட் வீரர் எடுத்த ஓட்டங்கள் முறையே 70, 80, 60, 50, 40, 90, 95. திட்ட விளக்கம் காண்க. The scores of a cricket in 7 matches are 70, 80, 60, 50, 40, 90, 95. Find the standard deviation. ஆக்சுவலாக இது என்ன சாப்டர்னா 8th சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. அதில் கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. 41 பாருங்கள், தட் இஸ் 41. 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகிறது. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 பகடைகளிலும் ஒரே முக மதிப்பு கிடைக்க முக மதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா எண்ணாக கிடைக்க முக மதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க. அது 4th கொஸ்டின் என்ன, முக மதிப்புகளின் கூடுதல் 1ஆக இருக்க ஆகிய நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவுகளை காண்க. அப்போ இங்கிலீஷ் வெர்ஷன் என்ன கொஸ்டின்னா, 2 unbiased dice are rolled once. Find the probability of getting a doublet equal numbers on both sides, both dice. Second one, the product as a prime number. Third one, the sum as a prime number. Fourth one, the sum as 1. இது வந்து ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் சாப்டர், தட் இஸ் 8th சாப்டர். 42. இது வந்து கம்பல்சரி கொஸ்டின்.
ஏபி என்ற நேர்கோடு ஆய அச்சுக்களை ஏ மற்றும் பி புள்ளிகளில் வெட்டுகிறது. ஏபியின் நடுப்புள்ளி 2,3 எனில் ஏபியின் சமன்பாட்டினை காணுக. அப்போ ஏபியோட சமன்பாடு கேட்டிருக்காங்க. A straight line AB cuts the coordinate axis at A and B. If the midpoint of AB is 2,3, find the equation of AB. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இது. இப்போ இதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. ஈக்குவேஷன்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. The straight line AB cuts the coordinate axis A and B. The midpoints find the equation of AB கேட்குறாங்க. அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 42. இது 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்ட் 4 பாருங்கள். பார்ட் 4ல் 43 பாருங்கள். கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசியின் ஒத்த பக்கங்களின் விகிதம் 6/5 என அமையுமாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 6/5. அது இங்கிலீஷ் வெர்ஷனில் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் ஏ ட்ரையாங்கிள் சிமிலர் டு ஏ கிவன் ட்ரையாங்கிள் ஏபிசி with its sides equal to 6/5 of the corresponding sides of the triangle ABC. Scale factor 6/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆவணா பாருங்க. 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடு வரையவும். மேலும் தொடுகோடில் நீளங்களை கணக்கிடுக. Draw 2 tangents. B question English version. Draw 2 tangents from a point which is 10 centimeter away from the center of a circle of radius 5 centimeter. Also measure the length of the tangents. Graph பார்க்கிறோம். 44 பாருங்க. ஆனா x² minus 8x plus 16 equal to 0 என்ற இருபடி சமன்பாட்டின் வரைபடம் வரைந்து தீர்வின் தன்மையை கூறுக. அல்ல இங்கிலீஷ் வெர்ஷன் பாருங்க. A graph the quadratic equation x² minus 8x plus 16 equal to 0 and state the nature of their solution. அதில் ஆவண பாருங்க. y equal to 2x² minus 3x minus 5 இன் வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி 2x² minus 4x minus 6 equal to 0 என்ற சமன்பாட்டினை தீர்க்கவும். அதில் இங்கிலீஷ் வெர்ஷனில் B draw the graph of y equal to 2x² minus 3x minus 5 and hence solve 2x² minus 4x minus 6 equal to 0. ஓகே, மொத்தம் டோட்டலாக 44 கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம ரீட் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.